ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, நான் முதல்ல வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மீன் குழம்பு கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். அதுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீன் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, நான் அயலா மீன் வாங்கி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு போட்டுக்கலாம். இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்க, மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா வெந்துருச்சு மீன். வாசனையும் சூப்பரா இருக்குங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸிங்க மீன் குழம்புலாம் செய்யறது. சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்து நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்க. அப்படி இருக்குங்க. நீங்க எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சூப்பரான அல்டிமேட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்போட சமைக்கும் போது கொஞ்சம் அன்போட சமைச்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.